வணக்கம் பானு. நிச்சயமாக இன்று அதிகாலை 5 மணி அளவில் இந்த சம்பவம் நடைபெற்றதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது. திருநெல்வேலி திமுக தெற்கு ஒன்றிய பொருளாளராக இருக்கும் செல்வ சங்கர் என்பவரது வீட்டில் இன்று அதிகாலை 4 பேர் கொண்ட கும்பல் பெட்ரோல் குண்டினை வீசியுள்ளனர். இவரது மனைவி சரஸ்வதி யூனியன் கவுன்சிலராகவும் உள்ளார். இன்று காலை கீழ முன்னீர் பள்ளத்தில், திருநெல்வேலி மாவட்டத்தின் புறநகர் பகுதியான கீழ முன்னீர் பள்ளத்தில் இந்த பெட்ரோல் குண்டுவீச்சு நடைபெற்றுள்ளது. 4 பேர் அடங்கிய கும்பல் ஒரு மது பாட்டிலில் பெட்ரோலை ஊற்றி அவரது வீட்டில் எரிந்ததாக முதற்கட்ட தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் மிக தீவிரமான விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். சிசிடிவி பதிவுகளை தொடர்ந்து ஆராய்ந்து வருவதாக காவல்துறையில் இருந்து தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி முன்னீர்பள்ளம் போலீசார் இந்த விசாரணையை முன்னெடுத்திருக்கிறார்கள் பானு. இது பற்றி விசாரித்த போது பாளையங்கோட்டை ஒன்றிய திமுக நிர்வாகியாக பொருளாளராக இருப்பவர் செல்வசங்கர், 45 வயதான இவர் முன்னீர்பள்ளம் அருகே உள்ள கீழ முன்னீர்பள்ளம் என்ற இடத்தை சேர்ந்தவர். பாளையங்கோட்டை தெற்கு ஒன்றிய திமுக பொருளாளராக நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி இருந்து வருகிறார். நேற்று இரவு இவர் வழக்கம் போல் குடும்பத்தினருடன் சேர்ந்து சாப்பிட்டுவிட்டு தூங்க சென்றுள்ளார். இன்று அதிகாலை 5 மணி அளவில் திடீரென வீட்டு முன்பு பயங்கர சத்தம் கேட்டுள்ளது பானு. உடனே வீட்டில் இருந்தவர்கள் வெளியே வந்து பார்த்தபோது வீட்டின் முன்பகுதி, வீட்டிற்குள் நுழையும் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் எரியப்பட்ட இந்த குண்டினால் மின் சாதனங்களில் பற்றி அந்த மின் விசிறி மற்றும் டியூப்லைட்டுகள் உடைந்துள்ளது. அவைகள் பற்றி எரிந்து கொண்டிருந்திருக்கிறது. இதனை அடுத்து அதனை தண்ணீர் ஊற்றி அணைத்த செல்வசங்கர் குடும்பத்தினர் பின்னர் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளனர். முன்னீர்பள்ளம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு இன்ஸ்பெக்டர் சுரேஷ் வழக்கு பதிவு செய்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து தீவிர விசாரணையை நடத்தியிருக்கிறார். அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போது 4 பேர் கொண்ட கும்பல், ஒரு மோட்டார் சைக்கிள் அந்த சிசிடிவி பதிவில் தெரிகிறது, 4 பேர் கொண்ட கும்பல் அங்கு வந்து நிதானமாக செல்வசங்கர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசியது தெரிய வந்திருக்கிறது. அந்த காட்சிகளை வைத்து தற்போது மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த செல்வசங்கர் பார்த்தீர்கள் என்றால் கட்சி நிகழ்வுகளுக்கு, திமுக சம்பந்தமான கட்சி நிகழ்வுகளுக்கு கொடிகள் கட்டும் பணியை மொத்தமாக எடுத்து செய்து வருகிறார். இவரது மனைவி சரஸ்வதி பாளையங்கோட்டை யூனியன் கவுன்சிலராக பதவி வகித்து வருகிறார். இவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். அவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகிவிட்டது. உடல்நலக் குறைவால் 2 நாட்களுக்கு முன்பாக பாளையங்கோட்டை யூனியன் சேர்மன் KS தங்கபாண்டியன் என்பவர் திருநெல்வேலியில் மறைந்தார். அவரது மறைவிற்கு பல்வேறு திமுக தலைவர்களும் வந்து சென்றனர். திமுக அமைச்சர் நேரு மற்றும் கனிமொழி ஆகியோரும் வந்து சென்றனர். அவருக்கு இவருடன் இருந்த நெருக்கம் காரணமாக, பழைய முன்பகை காரணமாக செல்வசங்கர் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டை யாரும் வீசி இருக்கிறார்களா, அரசியல் தொடர்பான பிரச்சனைகளில் அவர் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதா அல்லது வேறு ஏதும் காரணமா என போலீசார் விசாரித்து வருகின்றனர் பானு. எது எப்படி இருந்தாலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பலமுறை நாம் பார்த்தது போல், குறிப்பிட்டது போல் சர்வசாதாரணமாக பல்வேறு காவல்துறை நடவடிக்கைகளையும் மீறி இதுபோல் நடக்கும் சம்பவங்கள் பொதுமக்களை எப்பொழுதுமே ஒரு பீதியிலேயே வைத்திருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை பானு. இதுவே தற்போது களத்தில் இருக்கும் கள நிலவரம். திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையினர் மிக மிக விரிவான விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் பானு.